ராபர்ஸ் வர்றதுக்கு டிமாண்ட் சொல்கிறேன் சார். ராபர்ஸ் சார். சொல்லுங்க சார். ராபர்ஸ் சார் ஹாஸ்பிட்டல் வர்றதுக்கு என்ன டிமாண்ட்? நோ ஸ்பைக்ஸ், நோ ஃபிட்டிங், நோ பேப்பர், நோ பிளாக், நோ ஆஃப் ரூம் வந்து உடனே நோ ஃபிட்டிங் இருக்கும். ஆஃப் ரூம் மட்டும் அதே மாதிரி 10 செகண்ட்ஸ் பேசி நார்மல் சொல்கிறேன் அதே போல. அப்புறம் நீங்களும் சேஃபாக வரணும். பின்னாடி சைலண்ட் மட்டும் யூஸ் பண்ணிடாங்க. லைட்டும் சரி அந்த சவுண்டும் யூஸ் பண்ணிடாங்க. யூஸ் பண்ணி பிடிக்கிறதுனா தூங்கி போயிடுவாங்க. சரி ஓகே சார். அதனால் அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஃபாக வரணும். சாப்பிட்டுலாம் அதே மாதிரி நாங்கள் மாட்டிக்கலாம். கூலிங் காமாக ஹேண்டில் பண்ணணும். கோபப்படாது ஹாஷாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பொறுத்து போட்டால் மட்டும் உனக்கு என்ன வேணும்? சப்பாத்தி சுண்டல் வேணும். அப்புறம் இந்த சோதிக்காதீங்க. ஃபேமஸ் பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் தான். ஆட பிக்காளிப்பல 1/2 மணி நேரமா கதையா சொல்லிருக்கேன். அவனுக்கு சரிங்க ஒரே வார்த்தையில ஊத்த கொண்டு போயிட்டானே. வாடிங்க நாளா சின்ன சேனல் எதா இருந்தாலும் அதுக்கு ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.